அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போது குவைத்தில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் விரைவான நியாயமான தொழிலாளர் புகார் கையாளுதலால் பயனடைய உள்ளனர் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான தகவலை அராப் டைம்ஸ் செய்தியில் வெளியிட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி 3 மனிதவள பொது ஆணையகத்தின் யூடியூப்புக்கு செய்தி வாசிக்காமல் ஊருக்கே செய்தி வாசிக்கிறேன், ஜன்னலை திறந்து வச்சு கண்ணாடியை திறந்து வச்சு. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு எஸ்எம்இஸ் எதிராக பதிவு செய்யப்படும் தொழிலாளர் புகார்களை பெறுவதற்கும் கையாளுவதற்கும் ஒரு புதிய வழிமுறையை செயல்படுத்த தொடங்கியுள்ளது மனித வளத்திற்கான பொது ஆணையகம். ஆதாரத்தின்படி இது பணி முறையை மேம்படுத்துவதற்கும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப உள்ளது. புதிய வழிமுறை முந்தைய நடைமுறையைப் போல முபாரக் அல் கபீரில் புகார்களை மையப்படுத்துவதற்கு பதிலாக கவர்னரேட்டுகளில் உள்ள தொழிலாளர் உறவுகள் துறைகள் மூலம் புகார்களை பெற அனுமதிக்கிறது என்று அவர் வெளிப்படுத்தினார். இந்த நடவடிக்கை அழுத்தத்தை குறைத்து வழக்குகளின் நியாயமான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட விநியோகத்தை உறுதி செய்யும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய புகார்கள் விநியோகம் ஒவ்வொரு வழக்கின் தன்மை மற்றும் அதன் பதிவு மூலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு நியாயமான அடிப்படையில் இருக்கும் என்று வட்டாரம் சுட்டிக்காட்டியது. அது ஆளுநரகம் அல்லது தொடர்புடைய தொழிலாளர் துறையாக இருந்தாலும் சரி, இந்த நடவடிக்கை தொழிலாளர்களின் நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்துகிறது மற்றும் தொழிலாளர்கள் தகராறுகளை தீர்ப்பதை விரைவுபடுத்துகிறது என்றும் மனித வளத்துக்கான பொது ஆணையர் வலியுறுத்தினார். பணிச்சூழலை மேம்படுத்துதல், நிர்வாக செயல்திறனை அதிகரித்தல் மற்றும் தகராறுகளை தீர்ப்பதில் அதிவேகம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை அடைதல் ஆகியவற்றுக்கான மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த வழிமுறை உள்ளது என்று வட்டாரம் மீண்டும் வலியுறுத்தியது. இது தொழிலாளர் உறவுகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரின் நலன்களுக்கும் சேவை செய்கிறது மற்றும் தொழிலாளர் சந்தையின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதாவது இதில் குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்னரேட்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர் திணைக்களம், அதாவது ஷூனுடைய ஒரு கிளை ஆஃபீஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஜெமியாக்களில் ஒவ்வொரு இடங்களில் இருக்கும். அந்த ஆஃபீஸுகளில் இப்போ சாதாரண அபுஃபத்திர ஜெமியாவில் இருக்குது, அதுதான் பெருசு ஷூன். ஆனால் சில நேரங்களில் இந்த முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சாதாரணமாக இல்லை அவங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷூனுக்கு உடனடியாக விரைந்து அவங்களுடைய பிரச்சனைகளை புகார் அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இது நியூஸில் வந்து ஆரம்பத்திலே போட்டாங்க, டிஜிட்டல் மயமாக்கல் சிஸ்டம். இப்போது ஷூன் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு, காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு, இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக டிஜிட்டல் மயமாக்கல் சிஸ்டம் ஒன்று கொண்டு வரதா ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து இப்போ சாதாரணமாக இன்ஹாஷ் அப்படின்ற ஒன்றை நம்மளுடைய முதலாளி நம்மளுக்கு பதிவு செய்கிறார் இல்லையா, அதே நேரத்தில் நம்மளுடைய தொழிலாளர்கள், அதாவது எனக்கு என்னுடைய வீட்டில் பிரச்சனை, ஆனால் நான் வந்து என்னுடைய வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி எனக்குரிய பாதுகாப்பை நான் உறுதி செய்யணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ இந்த செஹல் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் மாதிரியே சாதாரணமாக நம்மளுடைய தொழிலாளர் சம்பந்தமான ஒரு போர்ட்டல் ஒன்று அவங்க நிர்வகிப்பாங்க. ஒன்று செஹல் அப்ளிகேஷனுக்குள்ளேயே வரலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு சாதாரணமாக மேட்டா போர்ட்டல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போர்ட்டல் சர்வீஸ் மூலம் வரலாம். அப்படி வரக்கூடிய சர்வீஸில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மளுக்கு உடனடியாக இதில் வந்து நம்மளுடைய தகவலை அனுப்புறதுக்கான ஒரு செயலியை வந்து செயல்படுத்துவாங்க. அதாவது ஒரு சாப்டரை இப்போ நாம் என்ன செய்கிறோம், உடனே நம்மளுடைய கூகுளில் போயிட்டு அந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா, இப்போ என்னது வரும், PAM இல்லையா, பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர்,
பிஎம் ஃபார் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அவங்க தலைப்பு வைப்பாங்க தானே, அந்த மாதிரி தலைப்புனா அதை அடித்து டைப் பண்ணியோ அல்லது நம்மளுடைய செயல் அப்ளிகேஷன் உள்ளேயோ நம்ம போய் அதை சம்மந்தப்பட்ட அந்த இதை கிளிக் பண்ணி நான் வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியாகிறேன் அப்படின்ற ஒரு வீடியோ கிளிப்போ அல்லது நான் இந்த மாதிரி தான் நான் வெளியாகிறேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதால் நான் வெளியாகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃபை ஒரு எவிடன்ஸை வெளியேறும் போதே நம்ம போட்டுட்டு வெளியேறினால் அப்போது இந்த எவிடன்ஸை வந்து நம்ம கஃபீலுக்கு அகேன்ஸ்டாக ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய ஸ்பான்சர் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, நாம் வீட்டை விட்டு வெளியாகி சாதாரணமாக அவங்களுக்கு இன்றைக்கி தெரியலாம் அல்லது நாளைக்கு தான் தெரியலாம், ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தெரியலாம். வெளியில் போன பிறகு உடனே நம்மளுக்கு எதிரான வழக்கு எப்படி போடுறாங்க, இன்ஹாஷ் தொழிலாளர் தப்பி ஓடிட்டாங்க அப்படின்ற கேஸை வந்து பதிவு செய்கிறாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவேளை தொழிலாளருக்கான சரியான நியாயம் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் அந்த தொழிலாளர் வந்து எப்படி போகிறாங்க, ஃபிங்கர் வச்சு இந்த நாட்டில் வந்து திருப்பி வர முடியாத மாதிரி தான் வழக்கு தாக்கல் பண்ணி ஃபிங்கர் வச்சு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அப்படி ஒரு சிச்சுவேஷன் தொழிலாளர்களுக்கு உருவாகாமல் இருக்க உடனடியாக இந்த மாதிரியான ஒரு போர்ட்டல் சர்வீஸை உருவாக்க போகிறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர். அதாவது உண்மையிலே நல்ல விடயம். தொழிலாளர்கள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இப்போ எனக்கு உண்மையிலே ரிஸ்க், இந்த இடத்துல இருந்து தப்பி போயே ஆகணும், தப்பலைன்னா உசுறு போயிடும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அந்த தொழிலாளர் வந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்றதுக்காக எஸ்கேப் ஆகி போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிதுன்னும் போது அது உண்மையிலே ஒரு பாதுகாப்பான விடயம். அந்த மாதிரி அவங்க தெரிவிச்சுட்டு போகும்போது கஃபீல் பொய்யான கேஸை போட முடியாது. இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்களுக்கு எங்களோட வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து வீட்டை விட்டு தப்பி ஓடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போனஸா இல்லை எதுலேயோ ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் முதலாவது தூதரகத்துக்கு அறிவிங்க. இப்போ நான் ஆல்ரெடியே தெரிவிச்சிருந்தேன், அதில் நான் மறுபடியும் உங்களுக்கு நான் திருப்பி இதில் 2 நம்பர் கொடுக்குறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கவுன்சிலர் செக்ஷன், இந்த நம்பரையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சம்பந்தமான விசாரணைகள், பீரோ சம்பந்தமான விசாரணைகள், போனஸ் சம்பந்தமான விசாரணைகள் இல்லை, பீரோ சம்பந்தமான விசாரணைகள், எக்ரிமெண்ட் சம்பந்தமான விசாரணைகள், எம்பசியில் வந்து வேறு ஏதாவது எங்களுடைய பிரச்சனை அல்லாமல் வேறு ஏதாவது டவுட்டுகள், நான் கல்யாணம் முடிக்க போகிறேன் இங்கே ஒருத்தங்களை, இல்லை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், இல்லை நாட்டில் எனக்கு இடம் ஒன்று இருக்குது அதை நான் வந்து ஒருத்தருக்கு பேருக்கு மாற்றி விடணும், இல்லை நாட்டில் இருந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வேணும், இப்போ இந்த மாதிரியான சில தேவைகள் இருக்கு இல்லையா தூதரகத்துடைய, இந்த மாதிரியான தேவைகளுக்கு இந்த நம்பரை பயன்படுத்துங்க. இலங்கை தூதரகம் குவைத்துடைய கோட் நம்பர் வந்து தெரிந்தாலும் 00-965. இது வந்து தொலைபேசி இலக்கம் பாருங்கள், 658-45646 ஆங்கிலத்தில். அதே போல் 6584-5646 6584-5646. மறுபடியும் சொல்கிறேன், 6584-5646. இது வந்து கன்சூலர் செக்ஷனுடைய நம்பர். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபார்ம் நிரப்புறது அது இது தேவையான சில முக்கியமான அந்த ஒஃபிஷியல் சம்மந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் கிளியர் பண்ணி கொள்ளலாம். அதே போல் அயேஷா மிஸ்ர நம்பரை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடியே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அயேஷா மிஸ்ர நம்பருக்காக நீங்கள் எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அர்ஜென்ட் லேபர் கம்ப்ளைண்ட் அடிக்கிறாங்க, பிரச்சனை எனக்கு ரிஸ்கியாக இருக்குது, நான் இந்த வீட்டை விட்டு பாய வேண்டிய சூழல் வரலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமான எனக்கு நடத்துகிறாங்க, சாப்பாடு தராங்கல்ல, ஏஜென்ட்டு மாற்றி விடுறாங்கல்ல, ஏஜென்ட்டு கணக்கு எடுக்கிறாங்க, இல்லை போனஸ் கொடுக்குறாங்க, இல்லை போனஸ் கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, எனக்கு உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, கம்ப்ளைண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ற அந்த பிரச்சனைகளை நீங்கள் இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6650-3544 6650-3544 6650-3544 இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம்.
இந்த 2 இலக்கத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை தமிழ் நண்பர்கள் வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் வீடியோ ரொம்ப கம்மி போகிறது. ஏற்கனவே 10 நிமிஷம் தாண்டிச்சுப்பா, திட்ட போகிறானுங்க. பாய்.